பாயசம் ரெடியா? ரெடி ஆயிடுச்சா? மாப்ள நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டு இருக்கேன். அட நான் பண்றேன். என்கிட்ட பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. டேய் மீட்ரே, என்னடா பண்ணிட்டு இருக்க? ரசம் சானா? இல்ல ரசம். டேய் என்னடா நீ வேற பெரியம்மா பண்ண காரியத்தால இந்த ஆர்டரே கையை விட்டு போயிருக்கும். பாத்து பண்றா. சூப்பரா இருக்கு. வேணா டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். என்ன பண்ற? ரசம் டேஸ்ட் பண்ணலாம்னு போனேன். அத நான் பாக்குறேன். வாயாலே கையை கழுவிட்டான். யார் இவன்? நல்லா இருக்குது. ஆனா ஒண்ணு, டேஸ்ட் பண்றேங்கிற பேர்ல ஐயாவோட பணத்தை வேஸ்ட் பண்ண கூடாது. அப்படி பண்ணீங்க நான் உங்க ஆர்டரையே கேன்சல் பண்ணி விடுவேன். என்ன பாக்குறீங்க? நான் பொண்ணு வீட்டுக்காரன். கேட்டரிங் வேலையெல்லாம் சரியா நடக்கிறதான்னு பாக்குறதுக்காக ஐயா என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்கிறாரு. அப்படிங்களா? வணக்கங்க. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நான் இப்ப இங்க எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ஊரே அசந்து போற மாதிரி எங்க ஐயா இந்த கல்யாணத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவரே அசந்து போற அளவுக்கு சமையல பின்னி பெடல் எடுக்கணும். அப்படிதாங்க சமைச்சுக்கிட்டு இருக்கோம். அத நீங்க சொல்லப்படாது. டேஸ்ட் பார்த்து நாங்க தான் அதை சொல்லணும். வேணும்னா எல்லாத்துலயும் ஒரு கரண்டி கையில ஊத்துறேன். நக்கி பார்த்து சொல்றீங்களா? என்ன நக்கலா? டேய் நான் இங்க டேஸ்ட் பார்க்க மட்டும் வரலடா, உங்க எல்லாரையும் வேவு பார்க்கவும் வந்திருக்கிறேன். டேய் சாப்பாடு மட்டும் நல்லா இருந்தா மட்டும் பத்தாது, நீங்களும் நல்லவங்களா இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலையா? ஷார்ட்டா சொல்றேன், நீங்க ஷார்ப்பா புரிஞ்சுக்கோங்க. மத்த சமையல் கான்ட்ராக்ட்காரங்க மாதிரி சமையல் பொருட்களை எல்லாம் அபேஸ் பண்ணி தனியா காசு பார்க்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா உங்களுடைய உடம்பு சேதாரத்துக்கு நான் பொறுப்பாளி இல்ல. இங்க பாருங்க, அரிசியில ஒரு பருக்க களவு போனா கூட உங்களை நான் தொலைச்சிடுவேன். ஜாக்கிரதை. தொலைச்சிடுவேன்னு சொல்லாதீங்க பங்காளி, தொலைச்சிடுவோன்னு சொல்லுங்க. ஆசனே, இவன் யாரு? புதுசா யாருக்கு இருக்கா? தெரியும், புது கேரக்டரா இருக்கு. இவர் யாரு? தெரியலையே, இருங்க கேப்போம். ஏன் ப்ரோ நீங்க யாரு? என்ன தெரியலையா? தெரியலையே ப்ரோ. நல்லா பாருங்க. சத்தியமா தெரியல ப்ரோ. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்களே சொல்லுங்க ப்ரோ, நான் யாரு? நீங்க பொண்ணு வீடு. கரெக்ட் ப்ரோ, நான் பொண்ணு வீடு தான். அப்ப நான் மாப்பிள்ளை வீடு. என்ன விஷயமா சார் வந்திருக்கீங்க? பொண்ணு வீட்டு சைடுல இருந்து இவர் வந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்து சமையல் வேலை ஒழுங்கா நடக்குதான்னு மேற்பார்வை பார்க்க நான் வந்திருக்கேன். நல்லதா போச்சு, வாங்க சேர்ந்தே பாப்போம் ப்ரோ. ஆசனே, இவனை பார்த்தா மாப்பிள்ளை வீடு மாதிரி தெரியல, ஏதோ திருட்டு பையன் மாதிரி இருக்கு. டேய் பொண்ணு வீட்டுக்காரர் ஒத்துக்கிட்டாரு அப்படி சொல்லாத. நமக்கு என்ன வந்துச்சு விடு. சரி நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப நாங்க ஒண்ணுக்கு 2 பேர் இருக்கோம். நாங்க எங்க கண்ணுல விளக்கணைய விட்டு பாத்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது மிஸ் ஆச்சு அவ்வளவுதான். 2 பேரும் ஏன் வெட்டியா இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. சூப்பர் ப்ரோ. எங்க கண்ணு உங்க மேலேயே தான் இருக்கும். ப்ரோ என்ன ப்ரோ, என்ன விட நீங்க சிக்ஸான ஆபீசரா இருக்கீங்க. அப்படிதான் இருக்கணும் பங்காளி. நீங்க விடுங்க, இனிமே நான் பாத்துக்கிறேன். உன்னிப்பா பாத்துங்க ப்ரோ, ஒரு பொருள் கூட திருட்டு போக கூடாது. அதான் நான் இருக்கேன்ல. எதுக்கு திருடுறதுக்கா? என்னது? நீங்களாம் என்ன சமைச்சிருக்கீங்கன்னு பாக்குறேன். இது என்ன விஷம் குடிக்கிறியா? வேணாம் வேணாம், செட் ஆகுது. இது நான் பால்ல புழுவா நெளியுது. அது சேமியா. நீங்க யாரு? அவங்க ஏன் மாமியார். ஓ சரி சரி, வேலையை பாரு. பங்ஸ் சாரி சாரி சாரி, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். பங்ஸ் பாத்துக்கோ. நம்ம வெளியே சேர்த்து பாத்துக்கிட்டு இருக்கறான். நல்லா கலக்கியா. டேய் நான் ஃபோன் பண்ணும்போது மணலோட பாதி ஏத்திக்கிட்டு மண்டபத்துக்கு பின்னாடி நில்லு. எப்படியும் 3-4 லட்சத்துக்கு மளிகை சாமா தேரும். ஒரு லூசு பையன் தான் சூப்பர்வைசர் பண்ணிட்டு இருக்கான். அவன் கண்ணுல மண்ணை தூவிட்டு நான் மேல இருந்து மூட்டை கட்டி தூக்கி போற நம்ம எஸ் ஆகி போயிடலாம். ஓகே? ஹை முந்திரி பாக்கிட்டு எதிர் வீட்டு ஆண்டி கேட்டுச்சு. சூப்பர் சூப்பர்.